பின்னாடி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் மாடுங்களுக்கு அதிகமாக நோய் ஏற்படும். நோய் ஏற்படாமல் எப்படி பராமரிக்கலான்றதை இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோய் பரவறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது தண்ணி தான். ஏன்னா மழை காலம்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி வைக்காமல் இருக்கக்கூடாது. மழை காலத்துலையும் தண்ணி தேவைப்படும். நம்ம கொடுக்குற தண்ணியை புழு பூச்சி எது இல்லாமல் க்ளீனாக கொடுக்கணும். அடுத்தது தீவனம். மாடுகளுக்கு மழை காலத்தில் உலர் தேவனம் கொடுக்கணும். உலர் தேவனம்னா வைக்கோல். இந்த வைக்கோலை மாடு செரிமானம் செய்யும் போது ஒரு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தினால மாடோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இதை ஈரம் படாத இடத்துல வைக்கணும். ஈரம் படுற இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்கோல் பூஞ்சை பிடிச்சிடும். இதை மாடுங்க சாப்பிட்டுச்சு அப்படின்னா இதனாலே பல நோய் மாட்டுக்கு ஏற்படும். மழை காலத்தில் மாட்டுக்கொட்டையை ஈரம் எல்லாம் பார்த்துக்காங்க. அப்படி ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா கண்ணுக்குட்டி அதில் படுக்கும்போது மூட்டு வலி நுரையீரல் பிரச்சனையாக ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்கு காஞ்ச வைக்கோல் இல்லைன்னா சாக்கு பை போட்டு அதுக்கு மேலே கண்ணுக்குட்டியை படுக்க வைக்கிறது நல்லது. நான் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மழை காலத்தில் மாட்டுக்கு நோய் வராமல் பாதுகாக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.